ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் ஃப்ளோ பத்தியும், பர்ச்சேஸ் ஃப்ளோ எப்படி ERP நெக்ஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஃப்ளோனா என்னன்னு பார்த்தரலாம். பர்ச்சேஸ் ஃப்ளோனா கம்பெனிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இல்ல ப்ராடக்ட்ஸ சப்ளையர் கிட்ட இருந்து வாங்குற கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இது மெட்டீரியல் ரெக்வெஸ்ட்லருந்து ஸ்டார்ட் ஆகி சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ற வரைக்கும் கன்டின்யூ ஆகும். இப்ப இருக்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரெக்வெஸ்ட். மெட்டீரியல் ரெக்வெஸ்ட்னா கம்பெனிக்கு தேவையான ஐட்டம்ஸ் இல்ல ரா மெட்டீரியல்ஸ ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு டாக்குமெண்ட்டா கிரியேட் பண்ணுவோம். இதுதான் வந்து பர்ச்சேஸ் ஃப்ளோவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன். மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், நம்ம ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் அதாவது RFQன்னு சொல்லுவோம். அத நம்ம கிரியேட் பண்ணுவோம். ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன்ல ஐட்டம்ஸ்க்கான பிரைஸ், டெலிவரி டேட் அண்ட் அதர் டீடெயில்ஸ்லாம் கேட்டு நம்ம சப்ளையர்ஸ்க்கு வந்து கொட்டேஷன சென்ட் ரெக்வெஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணுவோம் கொட்டேஷன. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ரெக்வெஸ்ட்ட பார்த்துட்டு சப்ளையர் கொட்டேஷன் வந்து சப்ளையர்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களால ஆஃபர் பண்ண அந்த ஐட்டம் பிரைஸ், டெலிவரி டேட் இதெல்லாம் வந்து ஒரு கொட்டேஷனா கிரியேட் பண்ணி நமக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. இதுல பெஸ்ட்டா நமக்கு எது தோணுதோ அந்த சப்ளையர் கொட்டேஷன நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த சப்ளையர் கொட்டேஷன அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம், நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுவோம். நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்க்கான பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுவோம். இது வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ற ஒரு டாக்குமெண்ட்டா நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ரிசிப்ட். பர்ச்சேஸ் ரிசிப்ட்னா, நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து டெலிவர் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் ரிசிப்ட் கிரியேட் பண்ணுவோம். பர்ச்சேஸ் ரிசிப்ட் கிரியேட் பண்ணும்போது, நம்ம இன்வென்டரில வந்து ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா, நமக்கு ஐட்டம்ஸ் வந்து சப்ளையர் கிட்ட இருந்து டெலிவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். இப்போ நமக்கு ரிசீவ் ஆன ஐட்டம்ஸ்க்கு சப்ளையர் வந்து நமக்கு இன்வாய்ஸ் அனுப்பிச்சுடுவாங்க. நம்ம பே பண்றதுக்காக அவங்க நமக்கு வந்து அந்த ஐட்டம்ஸ்க்கான பில்ல வந்து நமக்கு இன்வாய்ஸா அனுப்பிச்சுடுவாங்க. நெக்ஸ்ட் நமக்கு இன்வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சப்ளையருக்கு வந்து பேமெண்ட் பண்ணுவோம். நம்ம பேமெண்ட் பண்ணும்போது கடைசியா நம்ம பேமெண்ட் என்ட்ரி கிரியேட் பண்ணுவோம். இதுதான் வந்து கம்ப்ளீட் பர்ச்சேஸ் ஃப்ளோ. இப்போ வந்து நம்ம இத ERP நெக்ஸ்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ERP நெக்ஸ்ட்ல இருக்கிற பையிங் டேஷ்போர்ட்ல இருக்கோம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஃப்ளோவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா மெட்டீரியல் ரெக்வெஸ்ட்ட கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பையிங் கீழ மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் இருக்கு. மெட்டீரியல் ரெக்வெஸ்ட்ட கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க எய்தர் கிரியேட் அ நியூ மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் இல்ல ஆட் மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் குடுத்தீங்கன்னா, நமக்கு மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க கிரியேட் அ நியூ மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரெக்வெஸ்ட்டோட டாக் டைப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இங்க சீரிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ஜெனரேட் ஆயிக்கும். ஒவ்வொரு மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் நம்பர் தகுந்த மாரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் டேட் வந்து நம்ம பிரசன்ட் டேட்ட வந்து இது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இப்போ பர்ப்பஸ் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம எதுக்காக மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் கிரியேட் பண்றோம்? பர்ச்சேஸ்க்காவா? மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர்க்காவா? மெட்டீரியல் இஷ்யூக்காவா? மேனுஃபேக்சர், சப் கான்ட்ராக்டிங், இல்ல கஸ்டமர் எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோங்கிறத வந்து இங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரெக்வயர்ட் ஃபீல்ட். இப்போ வந்து ரெக்வயர்ட் பை எந்த டேட்குள்ள நமக்கு இந்த மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்போ 3 ஆகஸ்ட் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து அ அதோட ஐட்டம் பார்கோடு ஏதாவது இருந்ததுன்னா நீங்க என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு எந்த வேர்ஹவுஸ் வந்து சேரணும் இந்த ஐட்டம்ஸ்லாம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டோர்ஸ் சாரி அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்க ஐட்டம் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். நமக்கு இப்போ பிளாஸ்டிக் அவுட்லேயர் ஒரு 20 குவான்டிட்டீஸ் தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம். வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க பென்சில் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல சில எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்க குடுத்துக்கலாம். மல்டிபிள் ஐட்டம்ஸ் கூட நீங்க ஆட் ரோ குடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க டெர்ம்ஸ் டேப்ல பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட ஐட்டம்ஸ்க்கான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். தேவைப்படுற ஐட்டம்ஸ்க்கான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, மோர் இன்ஃபோல உங்களோட லெட்டர் ஹெட் நீங்க எந்த மாரி அந்த மெட்டீரியல் ரெக்வெஸ்ட்ட லெட்டர் ஹெட் குடுத்து ரெடி பண்றது, அதெல்லாம் வந்து நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ சப்மிட் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் ரெக்வெஸ்ட்ட. இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஃப்ளோவோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா மெட்டீரியல் ரெக்வெஸ்ட்க்கு அப்புறம் நம்ம இப்போ ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் கிரியேட் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம மெட்டீரியல் ரெக்வெஸ்ட்ல குடுத்ததே எடுத்துக்கிச்சு ரெக்வயர்ட் டேட் இது எல்லாமே. இப்போ வந்து நம்ம இங்க வந்து சப்ளையர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 சப்ளையர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கனால 2 சப்ளையர்ஸ் காட்டுது. பார்த்தீங்கன்னா, நான் 2 பேரோட டீட்டெயில்ஸும் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா, சப்ளையர் 2 சப்ளையருக்கு நம்ம வந்து கொட்டேஷன் ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு இப்போ கேட்கறோம். ஐட்டம் டீட்டெயில் வந்து நம்மளோட மெட்டீரியல் ரெக்வெஸ்ட்லேருந்தே அது வந்து ஃபில் ஆயிடுச்சு. அப்புறம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம அங்க குடுத்துருந்தோம்னா, இங்க ஃபில் ஆயிடும். அதே மாரி பிரிண்டிங் செட்டிங்ஸ் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன். இங்க பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் கான்டாக்ட். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளோட கம்பெனியோட பில்லிங் அட்ரஸ் இங்க பார்த்தீங்கன்னா, இங்க கம்பெனியோட பில்லிங் அட்ரஸ் வந்து இங்க நம்ம குடுத்துக்கலாம். அதே மாரி கம்பெனியோட ஷிப்பிங் அட்ரஸ் வந்து நம்ம இங்க குடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா, 2 சப்ளையர்ஸ்க்கும் வந்து மெயில் சென்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம கொட்டேஷன் ரிலேட்டடா, ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் ரிலேட்டடா மெயில் சென்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சப்ளையர் கொட்டேஷன்ஸா நமக்கு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த சப்ளையர் கொட்டேஷன்ஸ நம்ம இங்க கிரியேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஹரிஷ் அப்படின்னு சப்ளையர் ஹரிஷ் இப்போ வந்து கொட்டேஷன் அனுப்பிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும். கொட்டேஷன் நம்பர் வேணா நம்ம குடுத்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஐட்டம் நம்ம என்ன ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ, அந்த ஐட்டமோட குவான்டிட்டி இது எல்லாமே இருக்கு. வந்து ரேட் இப்போ வந்து 7 இருக்கு. இப்போ வந்து நம்ம அவர் வந்து இப்போ ₹6 6க்கு ஆஃபர் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் அவரு ஏதாவது டாக்ஸ் ஏதாவது சார்ஜஸ் பண்றாரு. இப்ப ஜிஎஸ்டி குடுக்குறாரு. அதெல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இத சேவ் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சப்ளையர் கோட்டேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. ஹரிஷோட சப்ளையர் கொட்டேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இதே மாரி ராமுக்கு ஒரு சப்ளையர் கொட்டேஷன் அவர் அனுப்பிச்ச சப்ளையர் கொட்டேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 2யும் கம்பேர் பண்றதுக்கு நம்ம பையிங் போயி, இங்க பார்த்தீங்கன்னா, அதர் ரிப்போர்ட்ஸ்ல சப்ளையர் கொட்டேஷன் கம்பேரிசன் இருக்குங்களா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து சப்ளையர் கொட்டேஷனோட கம்பேரிசன் வந்து நம்ம இங்க பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, சப்ளையர் 2 பேரோடதும் வருது. ச ஹரிஸ் பார்த்தீங்கன்னா, ₹6 தர 120 டோட்டலா 20 குவான்டிட்டீஸ். அதே மாரி ராம் பார்த்தீங்கன்னா, ₹7க்கு தராரு 140. அதே மாரி வேலிடிட்டி இது எல்லாமே மென்ஷன் இங்க காட்டும். இதுல வந்து நம்ம எது நமக்கு பெஸ்ட் அப்படின்னு தேவைப்படுதோ, அவங்க வந்து நம்ம இங்க பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ளையர் கொட்டேஷன் போய்க்கலாம். நம்ம இப்ப வந்து பெஸ்ட் நமக்கு சீப்பான பிரைஸ்ல ஹரிஸ் தர்றதுனால, அவர வந்து நம்ம சப்ளையரா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சப்ளையர் கொட்டேஷன நம்ம அக்செப்ட் பண்ணனால, இந்த சப்ளையர் கொட்டேஷனுக்கு நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்றோம். இங்க பார்த்தீங்கன்னா, கிரியேட் பர்ச்சேஸ் ஆர்டர் குடுத்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து கிரியேட் ஆயிரும். இங்க பார்த்தீங்கன்னா, ரெக்வயர்ட் பை நமக்கு எந்த டேட்குள்ள ரெக்வயர்ட் அப்படிங்கிறது இங்க நம்ம 3 ஆகஸ்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, அந்த ஐட்டம் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வரும். இது வந்து நம்ம நமக்கான ஒரு ஆர்டர் கன்ஃபர்மேஷனா நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்ட வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ஆர்டர வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் வந்து டூ ரிசீவ் அண்ட் பில் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ நமக்கு இந்த ஆர்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இன்னும் நமக்கு அந்த ஐட்டம்ஸ் வந்து சேரல. அதே சமயம் பில் ஆகல. அதனால தான் வந்து இங்க ஸ்டேட்டஸ் டூ ரிசீவ் அண்ட் பில்னு. இப்போ நமக்கு பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் எல்லாமே நம்ம கம்பெனிக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பர்ச்சேஸ் ரெசிப்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க கிரியேட் குடுத்து இங்க பர்ச்சேஸ் ரெசிப்ட் குடுத்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ரெசிப்ட் கிரியேட் ஆயிரும். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ அந்த கூட்ஸ் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இப்போ டெலிவரி நோட்டோட ஐடி வேணா நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாரி இங்க ஆஸ் யூசுவல் இதெல்லாம் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ஸ்லருந்து எடுத்துக்கும். அக்செப்டட் வேர்ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் சாரி நம்ம முன்னாடி குடுத்தத அப்படியே எடுத்துக்கிச்சு. பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ்ல நம்ம எங்க ஷிப் ஆயிருக்கு, எங்க பில் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். டெர்ம்ஸ்லாம் நம்ம முன்னாடி குடுத்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் இங்க வந்து ஸ்டேட்டஸ், டிராஃப்ட் அண்ட் பின் செட்டிங்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர் இந்த எந்த வெஹிக்கிள்ல வந்தது, இந்த டிரான்ஸ்போர்ட்டர் நேம் என்ன, நமக்கு இந்த ஐட்டம் டெலிவரி பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் ரிசிப்ட்ட வந்து சேவ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ரிசிப்ட்ட சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்மளோட ஸ்டாக்ல வந்து இப்போ ஐட்டம்ஸோட குவாலிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா, நமக்கு சப்ளையர் கிட்ட இருந்து ஐட்டம் வந்திருக்கனால, நம்மளோட ஸ்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும் இல்லையா? அதனால இப்போ நம்ம பர்ச்சேஸ் ரிசிப்ட் எப்பவுமே கிரியேட் பண்ணோனே ஸ்டாக்ல இருக்கிற குவான்டிட்டிஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ரெசிப்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் ரிசிப்ட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ரிசிப்ட் சப்மிட் ஆயிடுச்சு. ஸ்டேட்டஸ் வந்து டூ பில் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு வந்து சப்ளையர் வந்து இப்போ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அனுப்பிச்சுருவாங்க. நம்ம அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவோம். அதனால நம்ம இப்போ வந்து இங்க பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த டீட்டெயில்ஸ்லாம் அதே எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க இஸ் பேட், இஸ் ரிட்டர்ன் இது வந்து நம்ம எது நமக்கு நடக்குதோ அத வந்து நம்ம குடுக்கணும். ஆல்ரெடி பே பண்ணிட்டோம்னா, இஸ் பேட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிட்டர்ன் பண்றோம்னா, அதையும் இங்க நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சப்ளை இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் டேட் இதெல்லாம் வந்து நம்ம குடுத்துக்கலாம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. பார்த்தீங்கன்னா, இதே மாரி அக்கவுண்டிங் நேம்ஸ் அண்ட் கரன்சி இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ பே பண்ணோம் அந்த பில் வந்து இங்க காட்டுது. ₹120 பே பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ அதர் டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸ் எல்லாமே காட்டுது. பார்த்தீங்கன்னா பேமெண்ட், அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது இருக்கா? அப்புறம் ஏதாவது ரைட் ஆஃப் அமௌண்ட் அதெல்லாம். இப்போ அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இப்போ வந்து நம்ம இன்வாய்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்ளை நம்ம அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பில்ல வந்து இப்போ பே பண்ணணும். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இப்போ இன்வாய்ஸ் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் வந்து அன்பெய்ட் ஆயிடுச்சுங்களா, இப்போ வந்து நம்ம பே பண்றோம். அதுக்கு வந்து நம்ம பேமெண்ட் என்ட்ரி வந்து கிரியேட் பண்றோம். கிரியேட் பேமெண்ட் குடுத்தா பேமெண்ட் கிரியேட் ஆயிடும். இங்க பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்டோட டைப் இங்க வந்து நம்ம எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்ல நம்ம அந்த சப்ளையர் வந்து பே பண்றோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். இப்போ சும்மா கேஷ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். இப்போ அதே மாரி இந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ கார்டு வேற ஏதாவது குடுத்தோம்னா, அதெல்லாம் வந்து நம்ம குடுத்துக்கலாம். இப்போ பெய்ட் அமௌண்ட் எவ்வளோ பே பண்றோம் அப்படிங்கிறத இங்க நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இன்வாய்ஸோட ரெஃபரன்ஸ் வந்து நம்ம பேமெண்ட் ரெஃபரன்ஸ்ல இருக்கும். இப்போ அதே மாரி டாக்ஸ் அண்ட் சார்ஜஸ் முன்னாடியே அவங்க குடுத்துருந்தாங்கன்னா, அதெல்லாம் வந்து இங்க காட்டும். அது வந்து நம்மளோட ஆக்சுவல் அமௌண்ட்டோட ஜாயின் ஆகி நமக்கு பேமெண்ட்டா நம்ம பே பண்ணிடலாம். இப்ப வந்து நம்ம இந்த பேமெண்ட் என்ட்ரி வந்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம பே பண்ணிட்டோம். பேமெண்ட் என்ட்ரி கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இத சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் என்ட்ரி வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்லி ஓவர். திஸ் இஸ் த கம்ப்ளீட் இம்ப்ளிமென்டேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் ஃப்ளோ இன் ERP-NEXT. இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஃப்ளோவ ரீகால் பார்த்துக்கலாம் ஒரு தடவ. ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான கூட்ஸ் வந்து நம்ம மெட்டீரியல் ரெக்வெஸ்ட்டா வந்து சப்ளையர் கிட்ட நம்ம சென்ட் பண்றதுக்காக ஒரு மெட்டீரியல் ரெக்வெஸ்ட்ட கிரியேட் பண்றோம். அப்புறம் ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷனா நம்ம எந்தெந்த சப்ளையர்க்குலாம் வந்து நம்ம அந்த மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்றோம் அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்றோம். அப்புறம் அந்த செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெக்வெஸ்ட் வந்து அவங்களுக்கு போயிடும். அவங்க வந்து நமக்கு சப்ளையர் கொட்டேஷன் இந்த பிரைஸ்க்கு வந்து இந்த ஐட்டம் வந்து இவ்வளோ பிரைஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம அதுல எது பெஸ்ட்டுன்னு நம்ம அந்த கம்பேரிசன்ல போட்டு பார்த்து நம்ம எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு நம்ம அந்த சப்ளையர் கொட்டேஷன் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுவோம். அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து நம்மளோட அஃபிஷியல் ஆர்டரிங் டாக்குமெண்ட்டா நமக்கு இருக்கும். இப்போ கூட்ஸ் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் ரெசிப்ட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளோட ஸ்டாக்ல வந்து அந்த ரிசீவ் ஆன கூட்ஸ் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்தனால, அந்த ஸ்டாக் வந்து இன்கிரீஸ் ஆயிக்கும். இப்போ கடைசியா நம்ம சப்ளையர் வந்து அந்த கூட்ஸுக்கான இன்வாய்ஸ் வந்து அனுப்பிச்சுடுவாங்க. நம்ம வந்து பேமெண்ட் என்ட்ரி கிரியேட் பண்ணி பே பண்ணுவோம். திஸ் இஸ் த கம்ப்ளீட் இம்ப்ளிமென்டேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் ஃப்ளோ இன் ERP-NEXT. தேங்க் யூ.